நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ முகாமில் படைப்பிரிவு ராணுவ அதிகாரிகளுக்கான 36வது கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ராணுவ பயிற்சி கல்லூரி அருகே உள்ள உலக போர் நினைவு தூணில் போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்றளவும் நிலைத்திருக்கும் மெட்ராஸ் ராணுவ மையத்தின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்மேற்கு படைப்பிரிவின் தலைமை தளபதியும் படைப்பிரிவின் கர்னலுமான லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் மற்றும் எம்ஆர்சி கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தலைமையில் முப்படை அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் சரித்திர பதிவேட்டில் கையெழுத்திட்டு பின்பு போரில் வீர மரணமடைந்தவர்களின் குடும்பத்தாரிடம் உரையாடி குறைகளை கேட்டிருந்தார். இந்நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 168வது ஆண்டு விழாவையொட்டி ஈக்வெஸ்ட்ரியன் என்றழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரைகள் மீது அமர்ந்தும் சவாரியாக சென்றும் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். 15 வயதுக்கு மேலான மாணவர்கள் குதிரை சவாரியாக சென்று மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவது, தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுப்பது போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். அவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சாகசங்களை செய்து அசத்தினர். இத்தகைய குதிரை பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய மற்றும் உலகளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்பதோடு ராணுவ பணிகளில் சேரவும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்திற்கு கோடை சீசனை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவதால் மாவட்ட காவல்துறை போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் சுற்றுலாக்காரர்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி சேலாஸ், கெந்தலா, காட்டேரி டேம், கேத்திப்பாலாடா, கொல்லிமலை, லவுடேல், மஞ்சனக்குறை, ஃபர்னில் வழியாக நகருக்கு வந்தடையலாம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் மற்றும் தெப்பக்காடு செல்லும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்ஸி கேப் வாகனங்கள் அனைத்தும் லவுடேல் சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி லவுடேல் ரயில்வே நிலையம், லவுடேல் காவல் நிலையம் சந்திப்பு, காந்தி நகர், மஞ்சனக்குறை, ஃபர்னில், காந்தல் முக்கோணம், பிங்கர் போஸ்ட் வழியாக கூடலூர் அனுப்பி வைக்கப்படும். குன்னூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்ஸி கேப் வாகனங்களும் உதகை ஆவின் வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப்பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோத்தகிரியிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்ஸி கேப் வாகனங்களும் உதகை அரசு கலைக் கல்லூரியில் தற்காலிக வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப்பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். விடுபட்ட ஒரு சில வாகனங்கள் வெலிங்டன், பிளாக் பிரிட்ஜ், கட்டபெட்டு மற்றும் கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பிவிடப்படும். எக்காரணத்தை கொண்டும் சுற்றுலா வாகனங்கள் குன்னூர், பர்லியார் வழியாக மேட்டுப்பாளையம் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. கூடலூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்ஸி கேப் வாகனங்கள் HPF கோல்ஃப் கிளப் சாலையில் நிறுத்தப்படும். சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப்பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கூடலூரிலிருந்து தலைக்குந்தா வந்தடையும் இலகுரக சுற்றுலா வாகனங்கள் கோடிப்பண்ணை, புதுமந்து வழியாக ஸ்டீபன் சர்ச் வந்தடையும். மேலும் மே 1ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோலியம், சமையல் எரிவாயு ஏற்றி வரும் வாகனங்களை தவிர அனைத்து கனரக வாகனங்களும் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை என மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழக வனப்பகுதிகளில் ஆண்டுதோறும் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு மற்றும் மதிப்பீடு நடைபெறும். இந்நிலையில் உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி நடைபெற்றது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி கடந்த மே 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதற்கான பயிற்சி தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு வனச்சரகத்திலும் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் முன்கள பணியாளர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர். கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது. நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இதை தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத, அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.